நண்பர்களே, இன்னைக்கு இந்த Oppo A5X மொபைலை பத்தாங்க பார்க்க போறோம். இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா Amazon official launch பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை 2 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு பேஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு Amazonல. 120GB 14,000. இந்த 14,000 இந்த Oppo A5X எதுக்காக நான் எடுக்கணும், எதுக்காக நீங்க எடுக்க சொல்ல போறீங்க, அதை பத்தி தான் வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதை தவிர்த்து இந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, உள்ள என்னதான் எந்த அட்மாஸ்பியர்ல இந்த போனை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இந்த போன்ல வந்து எதுக்காக இந்த 14,000 கொடுத்து நம்ம எடுக்கணும், அதை பத்தி டீட்டெயிலா பேசும். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிருவோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. Oppo A5X இந்த மொபைல் பொறுத்தவரை 2 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். 120GB வேரியன்ட் ஒரு 14,000 கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட்டர் பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு ஒரு பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன பார்டர் கட் அவுட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பிளைனான ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட், நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பாட்டம்ல Oppo பிராண்டிங்கும் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட் ஒரு 193 கிராமும், திக்னஸ் 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 14,000 டிசைன் ஃபேக்டர் எப்பயும் போல Oppo இங்க சூப்பராகவே நல்ல ஒரு பிரீமியம் லுக் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல இருந்து ஒரு மாற்றம் கிடையாது. கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டாவும் நல்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல் பினிஷ் டச்சர்ஸ்ல இந்த வட்டம் இந்த Oppo A5X டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 120 Hz refresh rate, 1000 nitsோட HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஒரு 1000 nitsோட பிரைட்டரான டிஸ்பிளே அண்ட் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு திக்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பிராட் இல்லாம இருக்கு. அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன் சரியா இருக்கு. 120 refresh rate சப்போர்ட் சூப்பராகவே இருக்கு. ஆனா இங்க HD+ டிஸ்பிளே தான். இந்த 14,000 மீதி பிராண்ட்ஸ்ல ஃபுல் HD இருக்கு. பட் ஆனா இங்க HD+ டிஸ்பிளேயா இருந்தாலும் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கன்சிடர் பண்ணும்போது எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லாவே பிஹேவ் ஆகுது. ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 193 கிராமும், திக்னஸ் 8 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் வைஸ் 15 சப்போர்ட் இருக்கு. LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர். பட் ஆனா ஸ்பீக்கர் லவுட்னஸ் நல்லா இருக்கு. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP65 ரேட்டிங் இருக்கு. வித் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட், 810H சப்போர்ட் அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 100 வித்தின் 40 to உங்களுக்கு 50 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. ஒரு மாடரேட் யூசர் கொண்டேக் மேலேயுமே ஒரு ஹெவி யூசருக்கு ஒன் டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல இருக்கு. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பேட்டரியில 6000 mAh பேட்டரியும் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கிறது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க வெறும் ஒரு 32 MP AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 5 MP தான். ஏன்னா இது Oppo பிராண்டிங், வேர்ல்டு நம்பர் 1 பிராண்டு. நீங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல போயிட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட தலையெழுத்து. அது ரியல்மியா இருக்கட்டும், ஓப்போவா இருக்கட்டும், விவோவா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பேர் உள்ள மொபைலுக்கு இப்படிதான் அவங்க வந்து போர்ட் பண்ணுவாங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு. இங்க 32 MP டே லைட்லாம் நல்லா இருக்குங்க. இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா 8 touch கொடுத்துக்கலாம். வெறும் 5 MP ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. பட் ஆனா வீடியோ பார்க்கும்போது 1080 30ல நம்மளால எடுத்துக்க முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. அப்படி இருந்தாலும் இல்ல OIS கிடையாது, EAS கிடையாது.
ஒரு டீசென்டான ஒரு கேமரா நினைச்சு எடுக்கிறவங்களுக்கு இந்த தயவுசெய்து இந்த மொபைல் பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. பட் ஆனா இந்த செக்மெண்ட்ல மீதி பிராண்ட்ஸ் இன்னும் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஏசர் பிராண்ட்ல நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல. நிறைய இந்த பிபிகே ஃபேமிலியில இந்த செக்மெண்ட்ல போயிட்டா கேமரா இப்படிதாங்க இருக்கும். சோ இதை பத்தி பேசுறதுக்கு பெரிய விஷயங்கள் கிடையாது. இன்னொரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். எல்லா பிராண்ட் மாதிரி தான் இந்த பிபிகே ஃபேமிலியில இந்த செக்மெண்ட்ல இவங்க மட்டும் குறை சொல்ல முடியாது. எல்லா பிராண்டும் இந்த சிப்செட் தான் கொண்டு வந்திருக்காங்க. MediaTek Dimensity 6300 chipset, ஒரு 600 Marketech 2.4 GHz clock speed பண்ணி 8 core auto core processor கிளாரி இருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். எல்லாமே பப்ஜி, பேட்டில் கிரவுண்ட், கால் ஆஃப் டியூட்டி, கழுதை குதிரை எல்லாமே விளையாண்டுக்க முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு தான் விளையாண்டுக்க முடியும். அதை தவிர்த்து டே டு டே லைஃப்ல ஒரு மீடியா கன்செஷன்ஸ் பாக்குறோம், ஒரு சோசியல் மீடியாஸ் பண்றோம், ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்துலயுமே செம்ம கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் வைஸ்னு சொல்லலாம். செம்ம ஃப்ளூயன்ட், செம்ம ஆப்டிமைஸ் இருக்கு. அதை தவிர்த்து இந்த ஓப்போ இந்த சிப்செட் நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த சிப்செட் வச்சு நிறைய மொபைல் வந்திருக்கிறதுனால இவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு நல்லா பண்ணிருக்காங்க. அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும் இந்த சிப்செட்னால. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ A5X ஒருவேளை லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியன் ரீஜன்ல, பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் இப்போதைக்கு ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான், 4/120GB 14,000 இல்ல செகண்டரி ஆப்ஷன்ஸ் இல்ல, வந்தால் நல்லா இருந்திருக்கும். 2 வைப்ரண்ட் கலர்ஸ். இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம்? நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்கு, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்கு, நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இருக்கு, உங்களுக்கு சிப்செட்டும் நல்லா இருக்கு. அப்ப ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல பாக்குறேன், ஒரு 15,000 பாக்குறேன், நல்ல ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சு நல்ல ஒரு பிராண்டோட எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓப்போ பிராண்டை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல் எதுக்காகவே எடுக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல யோசிக்கிறவங்க, நிறைய செல்ஃபிஸ் எடுப்பேன், நிறைய போட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த போன்ல தலை வச்சு படுத்துறாதீங்க. ரொம்ப ஆவரேஜான ஒரு ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது மாதிரி பாசிட்டிவ் இருக்கு, இது மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பேரண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு செகண்டரி போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த போனை எடுக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ A5X இது மாதிரி ஒரு சூழ்நிலை, இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இது உருவாயிருக்கு இந்த போனை பொறுத்தளவு. சோ இந்த நிறைய, அதாவது இன்னொரு விஷயம் நீங்க கன்வே பண்ணிக்கிறேன், ரொம்ப மல்டிமீடியா மல்டி டாஸ்கிங் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த 4GB RAM தான் இருக்கு. ஏன்னா செகண்டரி ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு இல்ல. அப்படி உள்ள சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு தாராளமா இல்லைங்க. ஏன்னா ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், நிறைய ஆப்ஸ் டம்ப் பண்ண ஒரு 1 இயர், ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு லாகிங் இஷ்யூஸ் வரதான் செய்யும். அது இந்த பிராண்ட் மட்டும் கிடையாது, இந்த மாடல் மட்டும் கிடையாது, நிறைய பிராண்ட்ஸ்ல வரதான் செய்யும். அப்படி இருக்கும்போது யோசிச்சு நிதானமா எடுங்க, இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் டீடைலா பேசிட்டோம். இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.